ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜனவரி 17 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி வந்து விஜய் கிட்ட அவங்களோட லவ் ஸ்டோரியெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து எல்லாமே எமோஷ்னலாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஆனால் அந்த மாதிரி அவனுக்கு வந்து அவங்க பசுபதிய வாழ்க்கையில் வந்து அவங்க பொண்ணுக்கும் அவனுக்கும் என் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நான் அப்படியே ஸ்டேஜில் பார்த்தேன். இந்த படத்துலலாம் சொல்லுவாங்களா, அதே மாதிரி சுக்குநூறாக நொறுங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எக்ஸ்ப்ரெஷனில் ஆக்ஷன்லாம் வச்சு காவேரி அப்படியே சொல்கிறாங்க. விஜய் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருக்கிறாரு காவேரி சொல்கிறத. காவேரிக்காக விஜய் சேர்ந்து ஃபீல் வேற பண்ணுறாரு. பொண்ணே காவேரி என்ன அப்புறமா கல்யாண மேடையிலையும் பார்த்துட்டேன்னா அதிலே நான் இதாகிட்டேன். ஆனால் நாங்கள் ஒரு வாட்டி சென்னைக்கு வந்தோம், அப்போ வந்து தேட்டருக்கு போனோம். அப்போ தேட்டரில் யார் இருப்பா, ஹீரோயின் தானே இருப்பாங்க, ஆனால் அந்த பெரிய ஸ்க்ரீனில் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க விஜய்கிட்ட. இப்போ விஜய் என்ன கேட்குறாருன்னா, நான் தானே உன் லைஃப்பில் தேவையில்லாமல் வந்துட்டேன், இல்லாட்டி நீ அவரை தானே கல்யாணம் பண்ணியிருப்பேன்னொடனே இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியெல்லாம் இல்லை, அவனை இப்போ நான் ஒரு பொண்ணு கூட பார்த்தேன்னா அப்போவே நான் வந்து அவனை என் மனசுலேருந்து தூக்கி வெளியில் போட்டுட்டேன், எப்படி பார்க்க முடியும் சொல்லு, ட்ரஸ்ட்டு போயிடுச்சுன்னா எதுவுமே இல்லைல்லன்னொடனே அப்போ விஜய் வந்து இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் என் லைஃப்பில் வரலன்னா நான் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு என் குடும்பத்தை பார்த்துட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பேன், அவனை இனிமேல் இதே இல்லைன்னொடனே இப்போ விஜய் என்ன சொல்கிறேன்னா, நம்ம லைஃப்பு சீக்கிரத்தில் எக்ஸ்பைரி ஆகிரும்ல, நம்ம கொஞ்ச நாள் தானே கேரண்டி, அப்புறமா நீ போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ல வர்றாரு. அப்போ காவேரி வந்து வாயை மூடுறாங்க. இங்கே பாரு, இந்த மாதிரி இதான பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோம், நீ என்ன பண்ண போகிறன்னு மட்டும் யோசிச்சுக்கோ, என்ன சொல்லாத, நானும் அவனுக்கு அவங்க கூட இனிமேல் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி காவேரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, நிவினை வர கிட்னாப் பண்ணிடுறாங்க. ராகவ் கொஞ்சம் பேரை கூட்டிகிட்டு வந்து சூப்பராக பிளான் பண்ணி நிவின் போய் தூங்க போகிறாரு ரூம்குள்ளே. அப்புறமா ஒரு இதை தட்டி விடுறாங்க. அப்போ சத்தம் கேட்டு வெளியில் வந்து வாசல் வரைக்கும் வந்துடுறாரு நிவின். அப்படியே பின்னாடி வழியாக பெட்ஷீட்டை பற்றி ஆளாளு கை காலை பிடிச்சி வண்டியில் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே காவேரி விஜய் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனில் போய் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு அப்படியே சுற்றுது, இங்கே சுற்றுது அங்கே சுற்றுது, நீ வேறு ரெண்டாக தெரியுற அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ விஜய்க்கு வந்து காவேரி தேங்க்ஸ் சொல்கிறாங்க, நீ வந்து எனக்கு காசெல்லாம் தந்திருக்கிற அப்படின்னு. அப்போ காவேரி வந்து ஃப்ளோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, நிவினை நான் எப்படி மிஸ் பண்ணுறேன்னா, அடுத்து நீயும் என்னை விட்டுட்டு போயிடுவேன்ல, அடுத்த வாட்டி கொடைக்கானலுக்கு வரும்போது நான் ஒன்றையும் மிஸ் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்லும்போது விஜய் 2 நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. காவேரியே பார்த்துட்டே நிற்கிறாரு. ஆனால் நான் ஒன்றெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன், நீ போயிடுவல்ல, ஆனால் நீ எனக்கு நிறைய காசெல்லாம் தந்திருக்கல, ரொம்ப தேங்க்ஸ், நீ ரெண்டாக தெரிகிற, இந்த குடித்தா இந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு யாருமே இது வரைக்கும் சொல்லி தந்ததே இல்லை, ரொம்ப நல்லா இருக்குப்பா, எல்லாமே சுற்றுதுன்னு சொல்லிட்டு பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறமா விஜய் வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாரு. ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது காவேரி வந்து அவங்க அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அப்பா நீங்கள் வாங்கப்பா, என் கூடவே வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்து காவேரியோட கையை பிடிச்சோன்னே காவேரி வந்து இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ அப்பா அப்பான்னு சொல்கிறத கேட்டு விஜய்க்கே அவரோட கண்ணிலேருந்து கண்ணீராக வருது. அப்புறமா காவேரி கையிலேருந்து எடுத்து காவேரியை தூங்க சொல்லிட்டு விஜய் வந்து அப்படியே படுத்துக்கிறாரு. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.